ஹலோ ஆல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியாக வெக்கேஷனுக்கு இந்தியா வந்துட்டேங்க. வந்த உடனே என் பையன் அவன் வச்சுருக்க இந்த காய்கறி தோட்டத்தில் உள்ள இந்த காய்கறியெல்லாம் எடுத்து வீடியோ போடணுன்னு, அது பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சே ஓஞ்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. நல்ல சம்மராக செடியெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சி சோர்ந்து போயிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக மழை பெய்யறதுனால பார்த்திங்கன்னா செடியெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பச்சையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து என் பையன் வளர்க்குற சின்ன ஒரு காய்கறி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கான், எதெல்லாம் சூப்பராக காய்ச்சிருக்கு என்னான்னு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறிலாம் எங்கள் ஆத்தா இவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 வயசு இருக்கும். இவங்க எப்படி கரெக்டாக எல்லாத்தோட பேரும் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காய், கொத்தவரங்காய், தர்பூசணி இதெல்லாம் பறிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கத்திரிக்காய் செடி தாங்க. இது ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது நிறைய காய்ச்சிருந்துச்சு. எப்போயுமே எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்புவான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2மா இருக்குது. இருந்தாலும் இப்போ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி காய்கறி செடி வைக்கிறது, அதுக்கு தண்ணி பாய்ச்சறது, அதுக்கு அதை வந்து எப்பயுமே பார்த்துட்டே இருக்குது, அதெல்லாம் பிடிக்கும். சரி அவனோட விருப்பத்துக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை எடுத்தேன். இன்றைக்கி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 6 ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு கிடச்சிச்சுங்க. நம்ம இதுக்கு வந்து பூச்சி மருந்தோ இல்லை உரம் எதுவுமே போடுறதில்ல. நார்மலாக எரு தான் வந்து செடி வைக்கும்போது வச்சது. ஸோ வந்து அதனால் வந்து எல்லாமே ஹெல்த்தி தான். சில கத்திரிக்காயில் பூச்சியும் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் பறித்து அதை சமைக்கும் போது அது ஒரு ஹாப்பினஸ். இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காங்க. வெண்டைக்காய் நல்லா சொனையாக இருக்கும், அரிக்குங்கிறதுனால அவன் அந்த வெண்டைக்காயே தொடலை, கத்திரிக்கோலை வச்சு தான் நறுக்குனா. இதுவுமே பார்த்திங்கன்னா காய்ச்சி முடிஞ்சிருச்சு. ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சமாக வெண்டைக்காய் கிடச்சிருந்துச்சுங்க. நல்ல வெயில் பார்த்திங்களா, அதனால் வந்து இலை எல்லாமே விழுந்துட்டு இப்போ தான் ஒரு 2 நாளாக மழை. இது அவரைக்காய் செடிங்க. அவரைக்காய் செடி இப்போ தான் பூ பூத்துருக்கு. வேலி பக்கத்துலேயே வச்சுருக்கோம், ஏன்னா அப்போ தான் அதில் வந்து படர்ந்து காய்க்கும்னு. இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடிங்க. கொத்தவரங்காய் வந்து எப்பயுமே வந்து நிறையா காய்க்கும். ஒரு 2 செடி வச்சோம்னாலே ஒரு 1/2 கிலோ அளவுக்காவது நம்ம பறிக்கலாம். அந்தளவுக்கு கொத்தவரங்காய் செடி வந்து நிறைய காய்க்கும். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம அந்த பொரியல் குழம்புலலாம் போடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி தான் இருக்குது. ஆனால் பறித்தது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கிங்க. முள்ளங்கி விதையாக தான் தம்பி ஊனி வச்சான். அது நல்லாவே முளைச்சி வந்துருந்துச்சு. ஸ்டார்டிங்கில்னா நிறைய முள்ளங்கி வந்து பறிச்சுட்டாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. நம்ம உரம் எதுவும் போடுறது இல்லையா, அதனால் அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இது எல்லாமே நாட்டு முள்ளங்கியாங்க. ஆனால் என்ன தான் வாஷ் பண்ணாலும் இதோட கலர் அந்த மண் நிறத்துலேருந்து மாறவே இல்லை. அதனால் தோலெல்லாம் சீவிட்டு தான் குழம்புல போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மலை சீத்தாப்பழங்க. இது வந்து மலை சீத்தாப்பழமாக நல்லா பெருசாக வருமா. ஆக்சுவலி செடி எங்களோடது இல்லை, பக்கத்து வீட்டோடது. காய் தான் இந்த சைடு தொங்கிட்டு இருக்குது. ஆனால் பழம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான் தம்பி. மெயினாக அந்த வீடியோ நான் எதுக்கு எடுத்தேன்னா, இந்த சீத்தா இலை வந்து பேனுக்கு ரொம்பவே நல்லதுங்க. பேனு ஈறு தொல்லை தலையில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சீத்தா இலையை அரைச்சி தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தலை குளித்தோம்னா பேனு ஈரெல்லாம் போயிடும், ஒன்று கூட இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய்ங்க. பச்சை மிளகாயுமே காஞ்சி ஓஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இருந்தாலும் அதை தான் தம்பி பறித்தான். பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக நல்ல டேஸ்ட்டான ஒரு பச்சை மிளகாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, நாட்டு தக்காளி தான். ஆனால் குட்டி குட்டியாக தான் இருந்தது, ரொம்ப பெருசாக இல்லை. செடியே வந்து இந்த அடித்த வெயிலுக்கு வந்து ரொம்ப காஞ்சி போயிட்டு. பழம் பார்த்திங்கன்னா இதான் லாஸ்ட்டு தக்காளி பழம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்துச்சுங்க. அடுத்து இது சுண்டைக்காய். என்னோடய ஃபேவரைட்னால் சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் செடியுமே பார்த்திங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. பட் ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு நாங்கள் பறிச்சிட்டோம். ஃபுல்லாக ஆசைக்காகவே எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் செடியே கொஞ்சத்தை வச்சுருந்தது. ஸோ அதனால் வந்து சுண்டைக்காய் ஓரளவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு சுண்டைக்காய் கிடச்சிருந்துச்சுங்க. சுண்டைக்காய் செடி எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். அதிக இரும்புச்சத்து நிறைஞ்சது இந்த சுண்டைக்காய். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தர்பூசணிங்க. இது தம்பி விதை வாங்கிட்டு வந்து தான் போட்டு முளைக்க வச்சுருக்கேன். இது எப்போ காய்க்கும்னு சொல்லி ஃபைனலாக இந்த வருஷம் காய்ச்சிருச்சு. நல்ல வெயிட்டுங்க, எப்படியும் 3 கிலோ கிட்ட இருக்கும் போல் இருக்குது. ஆனால் நாங்கள் இன்னும் இதை கட் பண்ணலை. இது அடுத்த வீடியோவில் இதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வந்த உடனே எங்கள் ஆத்தா வந்து எல்லாத்தையும் நான் பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் யோசித்தேன், சரி ஆத்தாவுக்கு 90 வயசு ஆகுது, எல்லாத்தோட பேரையும் கரெக்டாக சொல்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு நினச்சேன். வாங்க எங்கள் ஆத்தா எப்படி காய்கறி பேரெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுதா. கையில் எடுத்து ஒன்றுனா சுண்டைக்காய், கத்தரிக்காய், சிரிச்சுக்கிட்டே சொல்லு, நல்லா சிரிச்ச மூஞ்சா. தக்காளி பழம், இது வெண்டிக்காய்,
இது என்ன இது முள்ளைங்களா ஆத்தாவுக்கு அடையாளம் தெரியல. அப்படி இருக்குது முள்ளைங்களே கொத்தரங்காய் ம் மிளகா ம் கொத்தரங்காய் ம் ம் சூப்பர். அவ்வளோதான். மிளகாலாம் சொல்லி விட்டேன் முதல்ல ம் பச்சை மிளகாய் முள்ளங்கியை பார்த்தது எங்கள் ஆத்தாவே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க, இது என்னென்னு தெரியலைன்னு. பட் இருந்தாலும் சொல்லிட்டாங்க, அந்த அளவுக்கு அதோட கலர் இருந்துச்சு. வீட்டில் இது மாதிரி பெரியவங்க இருக்கிறதே ஒரு ஜாலி தாங்க. குழந்தைங்களோட சேர்ந்து பேச, விளையாட, சிரிக்க அவங்களுக்கும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். இது மாதிரி வீட்டில் வயசானவங்க, தாத்தா பாட்டி இருக்குது, யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காய்கறி தோட்டம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என் பையனோட இந்த மினி காய்கறி தோட்டம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.